வணக்கம். டான் தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். மனித உரிமை குற்றச்சாட்டுகளுக்கு பதில் வழங்க இலங்கையின் ராஜேந்திர சிறப்பு குழு எதிர்வரும் 23ஆம் தேதி ஜெனீவாவுக்கு விஜயம் செய்ய உள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் பொறுப்புக்கூறல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் வெளிவார அமைச்சர் வைதஹேர தலைமையிலான ராஜேந்திர சிறப்பு குழு எதிர்வரும் 23ஆம் தேதி ஜெனீவாவுக்கு விஜயம் செய்கிறது. இலங்கைக்கு எதிரான போர் குற்றச்சாட்டுகள் குறித்து விசேட அறிக்கையை இலங்கை தரப்பு சமர்ப்பிக்க உள்ளதுடன் சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாக்க புதிய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பான நீண்ட தெளிவுபடுத்தலை முன்வைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் மனித உரிமை பேரவையின் அமர்வில் சமர்ப்பிக்கப்படும் தீர்மானத்தின் 51க்கு 1 நகல் வடிவையும் இலங்கை தொடர்ந்து எதிர்க்கவும் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற போர்க்குற்றங்கள் குறித்து ஆதாரங்களை சேகரிக்கும் வெளிப்புற பொறிமுறைக்கான நீடிக்கும் தீர்மானத்தை நிராகரிக்கவும் ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதேவேளை உள்நாட்டு பொறிமுறை மூலம் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமை பிரச்சினைகளுக்கு தீர்வை காண்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக உறுதியளித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான தீர்மானத்தை சபாநாயகர் அறிவிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடாத்தும் தேதி தீர்மானிக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பின் பிரகாரம் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளின் அடிப்படையில் தேர்தல் தேதி தீர்மானிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றம் எதிர்வரும் 5ஆம் தேதி கூடியதன் பின்னர் சபாநாயகர் தீர்மானத்தை அறிவிப்பார் எனவும் அவர் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி நடைபெற இருந்தது. எனினும் போதிய அளவு நிதி ஒதுக்கீடுகள் இல்லாத காரணத்தினால் தேர்தல் கால வரையறை இன்றி ஒத்திவைக்கப்பட்டது. எவ்வாறெனும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி நடாத்துவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நட்டத்தில் இயங்கி வரும் 113 அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்க ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். நட்டமடைந்து கொண்டிருக்கும் 113 அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்க ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். கைத்தொழில் அமைச்சின் நிறுவனங்களின் அதிகாரிகளுடனான சந்திப்பொன்றில் அமைச்சின் செயலாளர் திலகா ஜாசுந்தர இந்த தகவலை தெரிவித்தார். அரசாங்க நிறுவனங்களின் செயல்பாடுகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருந்த குழுவின் பரிந்துரைகளுக்கேற்ப இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆரம்ப செயற்பாடுகள் இன்னும் 2 வாரங்களுக்குள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதானி குழுமத்தின் காற்றாலை மின்சார திட்டத்தை மறு மதிப்பீடு செய்ய குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. இந்திய அதானி குழுமத்தின் காற்றாலை மின்சார திட்டத்தை மறு மதிப்பீடு செய்ய அமைச்சரவை 2 குழுக்களை நியமித்துள்ளது. அத்துடன் இந்த குழுக்களின் செயல்பாடுகள் குறித்து சட்ட ஆலோசனைகளும் பெறப்பட்டுள்ளன. இந்த குழுக்கள் திட்டங்கள் தொடர்பில் மதிப்பிடப்பட்ட செலவுகள், சட்ட இணக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு அறிக்கைகள் உட்பட அதானி காற்றாலை மின் திட்டத்தின் பல அம்சங்களை மறு மதிப்பீடு செய்ய உள்ளன. மன்னார் மற்றும் பூநகரியில் 484 மெகாவாட் காற்றாலை மின்சார திட்டத்தில் அதானி குழுமம் தற்போது $1 பில்லியன் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோப் குழு எதிர்வரும் 18ஆம் தேதி கூட உள்ளது. கோப் குழு எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் தடவையாக கூட உள்ளது. முதல் நாளில் தேசிய இளைஞர் சபைகள் மன்றத்தின் பிரதானிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கோக்குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த சமரவீர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 20ஆம் தேதி தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கோப்புக்குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆளும் கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 15 ஆகும். எவ்வாறாயினும் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி இதுவரை எவரும் பெயரிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இளம் சமூகத்தை திசை திருப்பும் வகையில் இடம்பெறும் விடயங்களில் சிக்காமல் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் எனவும், உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறந்து பெற வேண்டும் என்றால் அவர்களது ஒவ்வொரு செயற்பாடுகள் தொடர்பிலும் கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார். ஏடு நிறுவனத்தால் மாணவர்களுக்கான கற்றல் உதவிகள் வழங்கும் நிகழ்வு கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தற்போதைய இளம் சமூகத்தை திசை திருப்பும் வகையில் பல்வேறு விடயங்கள் நடக்கின்றன. அவற்றில் சிக்காமல் உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் எனவும் பெற்றோர்களிடம் ஆளுநர் கேட்டுக்கொண்டார். வடக்குமான திரைசேரியின் பிரதம கணக்காளர் பாவனா ஜெயராசா தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஏடு ஐக்கிய ராஜ்ய கிளையின் இணைப்பாளர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் பங்கேற்றனர். நாட்டின் 77வது சுதந்திர தின கொண்டாட்டம் நாளை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற உள்ளது. தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் அணிதிரள்வோம் என்ற துணைப்பொருளின் கீழ் 77வது சுதந்திர தின கொண்டாட்டம் நாளை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற உள்ளது. ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெறவுள்ள இந்த நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் ராணுவ சிப்பாய்களின் எண்ணிக்கை 40% குறைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த ஆண்டு சுதந்திர தின அணிவகுப்பில் எந்த கவச வாகனங்களும் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இலங்கையின் 77வது சுதந்திர தின விழா நாட்டின் புதிய யுகத்தை ஆரம்பிக்கின்ற சுதந்திர விழாவாக இருக்கும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் அபயரட்ன அண்மையில் தெரிவித்திருந்தார். அத்துடன் அத்தியாவசியமான செயற்பாடுகளுக்கு மாத்திரம் வரையறுத்து மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை குறைத்து இம்முறை சுதந்திர தின விழா இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் சுதந்திர தின வைபவத்தை பார்ப்பதற்கு அதிகமாக இடவசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் தனியார் பன்றி பண்ணை ஒன்றில் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்த பன்றியின் உடலை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. கிளிநொச்சியில் தனியார் பன்றி பண்ணை ஒன்றில் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்த பன்றியின் உடலை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி மன்றுக்கு அறிக்கை இடுமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. கிளிநொச்சி செல்வாநகர் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான பன்றி வளர்ப்பு பண்ணையில் திடீரென 2 நாட்களில் தொடர்ச்சியாக 50க்கும் மேற்பட்ட பன்றிகள் உயிரிழந்துள்ளன. இந்நிலையில் குறித்த பண்ணையில் இருந்து ஒரு தொகுதி பன்றிகளை நேற்று முன்தினம் வேறு ஒரு பண்ணைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட சமயம் கால்நடை வைத்திய அதிகாரியினால் குறித்த பண்ணையாளருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் குறித்த வழக்கானது நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் எஸ் சிவபால சுப்பிரமணியம் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உயிரிழந்த பன்றியின் மாதிரிகளை பெற்று மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மன்று கட்டளையிட்டுள்ளது. இதனையடுத்து நேற்று மாலை குறித்த பண்ணையில் உயிரிழந்த பன்றியின் மாதிரிகள் உயிருடன் உள்ள ஏனைய பன்றிகளின் இரத்த மாதிரிகள் பெறப்பட்ட நிலையில் பேராதனை மிருக வைத்திய ஆராய்ச்சி பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கால்நடை வைத்திய அதிகாரி இன கனகரத்னம் தெரிவித்துள்ளார். மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் நீதியரசராக முகமது லபார் தாகிர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் நீதியரசராக நீதிமன்றத்தில் தற்போது இருக்கும் சிரேஷ்ட நீதியரசரான முகமது லபார் தாகிர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் நீதியரசராக முகமது லபார் தாகிர் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசர் பந்துல கருணாரட்ன ஓய்வு பெறுவதற்கு முந்தைய விடுமுறையை பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அதனை ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க ஏற்றுக்கொண்டுள்ளார். அந்த வகையில் புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் ஒருவர் அரசியலமைப்பு ரீதியாக நியமிக்கப்படும் வரை இந்த நியமனம் நடைமுறையில் இருக்கும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.
கிளிநொச்சியில் ஜூடோ பயிற்சியாளர்களுக்கான ஒருநாள் பயிற்சி செயலமர்வு நேற்று இடம்பெற்றது. கிளிநொச்சியில் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சரின் பங்கு பெற்றலுடன் ஜூடோ பயிற்சியாளர்களுக்கான ஒருநாள் பயிற்சி செயலமர்வும் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வும் நேற்று இடம்பெற்றது. கிளிநொச்சியில் இன்று வடக்கு மாநிலத்துக்கான ஜூடோ போட்டிகளில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்களுக்கான ஒருநாள் பயிற்சியும் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வும் கிளிநொச்சி பொது விளையாட்டு மைதானத்தின் உள்ளக அரங்கில் நடைபெற்றது. இதில் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் திலகரட்னம் மற்றும் வடமாகாண விளையாட்டு அமைச்சின் உத்தியோகஸ்தர், மாவட்ட விளையாட்டுத்துறை உத்தியோகஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஏற்கனவே கைவிடப்பட்ட கிளிநொச்சி மாவட்ட பொது விளையாட்டு மைதானத்தின் கட்டுமான பணிகளையும் அதன் குறைபாடுகள் தொடர்பிலும் பிரதி அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார். யாழ் கோப்பாயில் தேசிய மக்கள் சக்தியின் பொதுமக்கள் தொடர்பாடல் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் பொதுமக்கள் தொடர்பாடல் அலுவலகம் நேற்று யாழ்ப்பாணம் கோப்பாய் வீதியில் திறந்து வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் அமைச்சர் ஈனா சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், எஸ் ஸ்ரீபவானந்த ராஜா, ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன், கட்சி உறுப்பினர்கள், செயற்பாட்டாளர்கள், ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மக்களின் நலன் கருதி அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் முகமாக இந்த அலுவலகம் இங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியினர் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் இரத்த பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் இரத்த பற்றாக்குறை நிலவும் நிலையில் இரத்த தான நிகழ்வு இடம்பெற்றது. போலீசார், விசேட அதிரடிப்படையினர், பொதுமக்கள் இணைந்து இரத்த தானம் வழங்கினர். முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் இரத்த பற்றாக்குறை காணப்படுவதாக முல்லைத்தீவு மாவட்ட போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு வழங்கப்பட்ட தகவலை அடுத்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள 10 போலீஸ் நிலையங்களில் இருந்து போலீசார், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை இரத்த வங்கியின் பொறுப்பு அதிகாரி வைத்தியர் ஷஷினி விஜயரத்ன தலைமையில் இரத்த தானம் செய்தனர். முல்லைத்தீவு கிளை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த இரத்த தான நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட வனவள திணைக்களத்தினுடைய நிதி அனுசரணையுடன் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் இரத்த தட்டுப்பாடு தொடர்ச்சியாக இருப்பதாகவும் அதனை நிவர்த்தி செய்ய அனைவரும் ஆதரவு தருமாறும் இரத்த வங்கியின் வைத்தியர் தெரிவித்துள்ளார். ரணில் சயீத் ஆகியோரை இணைக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ் அத்தநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். கண்டி குண்டசாலையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இருதரப்பு நிறைவேற்றுக் குழுவின் அங்கீகாரத்தின் அடிப்படையில் கலந்துரையாடப்படுகின்றன. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டே நாம் செயற்படுகின்றோம். ரணில் சயீத் ஆகியோரை இணைக்க முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. எனினும் ஒரு சில தரப்பினர் இதனை குழப்புவதற்கு முயற்சிக்கின்றனர். குறிப்பாக இதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை ஆளும் தரப்பான தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்து வருகிறது. நாடு பின்னோக்கி செல்வதிலிருந்து தடுப்பதற்கு பலமான கட்சிகள் இணைய வேண்டியது அவசியமாகும். වාදයක් ජයග්‍රහණය කිරීම වෙනුවෙන් ප්‍රතිපත්තියක් ජයග්‍රහණය කිරීම වෙනුවෙන් තමයි මේ එකතුව සදා ගන්න උත්සාහ කරමින් තිබෙන්නේ. ඒකේ වාසිය එන්නේ රටටත් ජනතාවටත් කියන එක කියන්න ඕන, වෙන පුද්ගලයන්ට වෙන තනි පාර්ශවයන්ට නෙවෙයි. ஆயுர்வேத மருந்துகள், அழகுசான பொருட்களை சிறப்பான தரத்தில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு ஆயுர்வேத மருந்துகளையும் ஆயுர்வேத அழகுசான பொருட்களையும் சிறப்பான தரத்தில் வழங்குவதை இலக்காக கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் தயாரிப்புகள் ஒழுங்குமுறை சபையின் புதிய உறுப்பினர்களுக்கு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச பணிப்புரை விடுத்துள்ளார். குறித்த சபையின் புதிய உறுப்பினர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு ராஜகிரியவில் அமைந்துள்ள
தேசிய ஆயுர்வேத வைத்தியசாலையில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். ஆயுர்வேத துறையின் ஒழுங்குமுறை சபை தனது பொறுப்பில் இருந்து விலகியிருக்கும் போது தரமான மற்றும் உயர்தர பொருட்கள் மக்களுக்கு கிடைப்பதில்லை. தற்போது அது குறித்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. உள்ளூர் மருத்துவ முறை நன்கு மேம்படுத்தப்பட வேண்டும். அந்த மருத்துவ முறை தொடர்பான தனித்தன்மைகளை அடையாளம் கண்டு அவற்றை சுற்றுலா வணிகத்துடன் இணைத்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாகும். மேலும் மேற்கத்திய மற்றும் ஆயுர்வேத மருத்துவமனை அமைப்புகளை ஒன்றிணைக்கும் போது சுற்றுலா பகுதிகளில் மனித மற்றும் பௌதிக வசதிகளை துரிதமாக அபிவிருத்தி செய்யுமாறு அரசாங்கம் கோருகின்றது. நாட்டில் உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்ட இணைப்பாளர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கம் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சியை கைப்பற்றினாலும் இன்று நாட்டில் உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலைமை தோன்றியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்ட இணைப்பாளர் பேனா பிகோனாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கை தேசமானது முழுவதுமாக கடலால் சூழப்பட்டிருந்த போதிலும் கூட இன்று உப்புக்கே தட்டுப்பாடு வந்துவிட்டது. எனவே நீங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை தாண்டி இன்று சாப்பாட்டுக்கே, எங்களுடைய பாசையில் கூற வேண்டுமாயிருந்தால் சோத்துக்கே அங்கலாய்க்கும் நிலைமை இன்று உருவாகிவிட்டது. எனவே நான் கூறுகிறேன், ஆசை வார்த்தைகளை காட்டி ஜனாதிபதி தேர்தலிலும் அதே போல அண்மையில் ஏற்பட்ட பாராளுமன்ற தேர்தலிலும் அவர்கள் அதிகமான வாக்குகளை அள்ளிக் கொண்டார்கள். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.